இந்தியாவின் 11வது ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்று மாலை மேகாலயா மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 83. இன்று காலை 11:30 மணிக்கு அப்துல் கலாம் அவர்கள் சிலாங்கில் உள்ள ஐஎம்எல் பூமி மற்றும் சுற்றுச்சூழல் பற்றி கருத்தரங்கில் கலந்து கொள்ள செல்கிறேன் என்று அவருடைய சமூக வலைதளத்தில் தெரிவித்திருந்தார். மாலை 6 மணியளவில் அந்த கருத்தரங்கில் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவரை பிரித்தானிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மிகப்பெரிய அளவில் மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். உடனடியாக அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தது. இவருடைய இழப்பு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சோகத்தில் உள்ளாக்கியது. இவருடைய மறைவுக்கு சினிமா துறையினர், அரசியல் பிரமுகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் சூர்யா ஒரு மனிதன் பிறந்தால் மட்டும் போதாது, தொலைநோக்கு பார்வையும் தெளிவான மனமும் கொண்டவர் என்று நிரூபித்தவர். பேப்பர் போடும் சிறுவனாய் ஏவுகணை விஞ்ஞானியாய் இருந்து இந்நாட்டின் எல்லோர் உள்ளத்திலும் இடம் பிடித்து குடியரசுத் தலைவரானீர்கள். உங்களது ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று சூர்யா அவருடைய ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.